கும்பராசி கும்பராசிக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஆனால் கும்பராசியை பற்றி பேசணும்னா இது ஒரு சாதாரண ராசி இல்லைங்க. இவங்க சிந்திக்கிற விதம் வேறு தான். அதாவது கும்பராசிக்காரங்க கூட்டத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்க மனசு எல்லாரும் மாதிரியும் யோசிக்காது. எப்பயுமே ஒரு கூட்டத்துக்கு முன்னாடி தான் அவங்களுடைய சிந்தனை நடந்துக்கிட்டு இருக்கும். அவங்க யோசனை மற்றவங்க யோசிக்காத பாதையில் கொஞ்சம் போயிட்டுருக்குன்னு சொல்லாங்க. சும்மா எல்லாருமே வாழ்கிறாங்கங்கிறதுக்காகலாம் இவங்க வாழ மாட்டாங்க. ஒரு அர்த்தத்தோடு இருக்கணும், ஒரு மாற்றம் செய்யணும்ல, அதுக்காக வாழக்கூடிய இவங்க தான். இவங்களுடைய மிகப்பெரிய பலம் என்னென்னா இவங்க சிந்திக்கிற சிந்தனை தான். யாராவது சொன்னாலோ உலகம் அப்படி போகுதோ அந்த வழியெல்லாம் போக மாட்டாங்க. இவங்க மனசுக்கு எது சரின்னு விடுதோ, இவங்க மனசுக்கு எது நம்பிக்கை இருக்குதோ அதில் தான் நிதானமாக நிமிர்ந்து நடக்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க. இவங்களுடைய எண்ணம் மட்டும் இல்லை, இவங்க மனசு அப்படிதான் ரொம்ப ரொம்ப பெருசு. தனக்கு மட்டுமா வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இல்லை, சமுதாயத்துக்கு நல்லது செய்யணுங்கிற ஒரு எண்ணம் இவங்க கூடவே இருந்ததுன்னு சொல்லலாங்க. கும்பராசிக்காரங்க மட்டும் உங்களுக்கு நண்பனா வாழ்க்கை துணையாக இருந்தால் ரொம்ப பெரிய பாதுகாப்பு. குடும்ப உறுப்பினராக இருந்தாலும் அப்படிதான். ஏன்னா யாருக்கும் இவங்க துரோகம் செய்ய மாட்டாங்க. ஒரு முறை நம்பிக்கை இவங்க கிட்ட மட்டும் உடஞ்சிட்டா மற்றவங்க கும்பராசிக்காரங்க நிறைய நம்பிக்கை மற்றவங்க மேலே வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நம்பிக்கையை மற்றவங்க காப்பாற்றலைன்னா ஆனால் மறுபடியும் அந்த இடத்துக்கு திரும்பி வர முடியாது. அந்த அளவுக்கு இவங்க மனசை பொறுத்த வரைக்குமே பரிசுத்தம். சாதாரண விஷயமா இருந்தால் கூட வேற லெவலில் யோசிக்கக்கூடியவங்க இவங்க தாங்க. இவங்களுடைய யோசனை இப்படி கூட செய்யலாமான்னு ஒரு உலகமே திரும்பி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். சில நேரம் அமைதியாக தான் இருப்பாங்க. ஆனால் அமைதிக்குள்ளே ஒரு பெரிய புயலே இருக்கிற மாதிரி தான் இந்த கும்பராசிக்காரங்கள் வாழ்க்கையில் இருந்துட்டு இருக்குன்னு சொல்லாங்க. நீங்கள் நிறைய விஷயங்கள் மாற்றி யோசித்து நிறைய விஷயங்கள் செஞ்சு பார்த்துட்டீங்க. ஆனால் கும்பராசிக்கு எந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பாதிப்பு இல்லாமலாம் இல்லை. மனசு பார்த்தாலும் அப்படி தான், ஏதோ ஒரு விரக்தியான சூழ்நிலையில் இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. ஒரு தனிமையாக இருக்கிற மாதிரி. தனிமை இருக்கிறது ஒன்றும் தண்டனை கிடையாது தான், அது உங்களுக்கு ஒரு சக்தி. ஏன்னா எப்படி செயல்படணுங்கிறத நீங்கள் யோசிக்கிற விதம் எல்லாமே இருக்குது. ஆனால் சும்மாவே வெறுமனாவே மனசு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் பல குழப்பத்தில் இருக்கிறதால உங்களை யாருமே சரியாக புரிஞ்சுக்கலையேன்னு ஒரு ஏக்கம் அந்த நேரம் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு இருக்குதுன்னு சொல்லலாங்க. கும்பராசிக்கு தொழில் வியாபாரம் குடும்பம் அதே மாதிரி பண வருமானம் இந்த உறவு வகையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு ஒரு சில விஷயத்தில் நல்ல மாற்றம் காத்திருக்கு தான் செய்யுது. பெருசாக பிரச்சனை எல்லாமே இல்லை. பிரச்சனையும் உங்கள் மனசு தாங்க. இந்த நேரம் ஒரு சில விஷயம் எல்லாமே கொஞ்சம் அவசரப்பட்டு செய்வீங்க. அது கொஞ்சம் பாதிப்பு கொடுக்குற மாதிரி தான் இந்த நேரம் கும்பராசிக்கு இருக்குதுன்னு சொல்லலாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொந்தரவு இல்லை. மனசுக்கு மட்டும் ஒரு சில விஷயத்த இந்த நேரம் நீங்கள் சொல்லிக்கிறது நல்லதான். கும்பராசினா ஒன்றும் சும்மா ஒரு ராசிலாம் கிடையாதுங்க. இது ஒரு கர்ம பாதை. அதாவது ராசி அதிபதியான்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் தான். சனி பகவான் சொன்னாலே கர்மா நீதி அனுபவத்து மூலமாக கற்றுக் கொடுக்குறது தான் இவங்களுடைய ஒரு விஷயமாகவே இருக்கும். சமுதாயத்தை பெரும்பாலும் நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கக்கூடிய ஒரு குணத்தை உங்கள் ராசி அதிபதி தான் கொடுப்பாரு. சில சமயம் வாழ்க்கையில் இந்த நேரம் நிறைய பாதிப்பு நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு தான் இருக்குது. மற்றவங்களுக்கு எல்லாமே உதவும் நினைக்கிறீங்க, சமுதாயத்தில் மாற்றம் கொண்டு வரணும் நினைக்கிறீங்க. அதாவது நான் மட்டும் இல்லை, நாமெல்லாம் முன்னேறணுங்கிற ஒரு எண்ணம், ஒரு உயர்வான எண்ணம் எல்லாமே இருக்குது இந்த நேரம். அது இல்லாமலாம் இல்லை. அது என்ன பண்ணுதுன்னா அதிகப்படியான சிந்தனை ஒரு பக்கம், நீங்கள் பார்க்குற பார்வை வேற, நீங்கள் செய்ய நினைக்கக்கூடிய விஷயம் வேற, ஆனால் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கிறது வேற. அதுவே உங்கள் மனசுக்கு கொஞ்சம் போராட்டத்தை இந்த நேரம் கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் அமைதி இந்த நேரம் தேடுறீங்க, அந்த அமைதி தான் கிடைக்க மாட்டேங்குது. யாருமே என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களேங்கிற ஒரு ஏக்கம், ஒரு தனியாக விட்ட மாதிரியான ஒரு ஃபீலிங். கொஞ்சம் அதை மாற்றிக்கிட்டாவே போதும். இந்த நேரம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் காத்திருக்குது. ஏன்னா கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதாரணப்பட்ட மனிதர்களே இல்லை. உங்களுக்கு யோகமான பலன் எல்லாமே காத்திருக்குது. தொடர்ந்து இந்த நேரம் பார்த்தீங்கன்னா கும்பராசி என்பவர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போகிறீங்க, எந்த விஷயம் சாதகமாக இருக்குங்க, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுத்துக்கணும், உங்கள் மனசுக்கு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பதிவு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் பல நல்ல மாற்றம் காத்திருக்குது. அந்த வகையில் நீ வரக்கூடிய 30 நாட்கள் கும்பராசிக்கு எந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்த வழிபாட்டை நீங்கள் செஞ்சுக்கணும், இந்த நேரம் இந்த வழிபாடு எல்லாமே செஞ்சுக்கிட்டாலும் உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லப்படுது. அந்த வகையில் எந்த வழிபாட்டை செய்யணுங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு காணலாம். கும்பராசிக்காரங்க சொந்த பந்தமாக இருக்கட்டும், நீங்கள் சந்திக்கிற நபராக இருக்கட்டும், உங்கள் மனசுக்கு நெருக்கமானவங்களாக கூட இருக்கட்டுங்க,
நீங்கள் உங்களை புரிஞ்சுக்கலங்கிறதுக்காக இல்லாமல் வருத்தப்பட வேண்டாம். உங்களை நீங்கள் மட்டும் குறை சொல்லிக்கிறாதீங்க, மற்றவங்களோட ஒப்பிட்டுறாதீங்க. ஏன்னா நீங்கள் தனித்துவமானங்க. இதை உங்கள் மனசுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர பாருங்க, கண்டிப்பாக நல்ல மாற்றங்கிறது காத்திருக்குதுங்க. உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் இப்போ உங்கள் ராசியை கடந்துட்டு இருக்கிறதுனால நிறைய பேருக்கு கொஞ்சம் பயங்கிறது இருக்கும். இனி என்னென்னலாம் நம்ம சந்திக்க போகிறோமோ, இனி என்ன வாழ்க்கையில் நம்ம ஏற்கனவே படாத பாடு பட்டாச்சு, இனி மிச்சம் மீதி இருக்கிறது இந்த உடம்புல இந்த உயிர் மட்டும்தான். அதுவுமே இந்த நேரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய மன உளைச்சல் நான் சந்திச்சுட்டே இருக்கிறேங்க. என்னால் ஒரு கட்டத்தில் முடியல. அதுவும் குடும்ப வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டால் நான் நல்ல முறையாக கொண்டு போனால் கூட ஏதாவது ஒரு வழியில் பாதிப்புங்கிறது கொடுத்துருது. குடும்ப வாழ்க்கையே வேண்டாம்பா, எங்கேயாவது சன்னியாசம் போகலான்னு யோசிக்கிறேன்னு நினைக்கிற அளவுக்கு இருப்பீங்க. ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த சொந்த பந்த வழியிலையும் உறவு வகையிலையும் நீங்கள் பட்ட மன கஷ்டம் ஒரு அதாவது கொஞ்சம் நெஞ்சம் சொல்ல முடியாது. வாழ்கிற வாழ்க்கை உங்கள் குழந்தைகளுக்காக தான் இருக்கும். பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி. இந்த நேரம் உங்களுக்கு முன்னாடி இருந்த பாதிப்பெல்லாம் இல்லைங்க. இனி வரக்கூடிய நாட்களில் அப்படியே படிப்படியாக குறையும். நிறைய மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியும். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் யோசிக்கிறது இல்லை முன்னாடி மாதிரி. ஏன்னா எதை செஞ்சாலும் கஷ்டமாகவே இருக்குதுன்னு கொஞ்சம் பயப்பட்டு நிற்கிறீங்க. ஆனால் முயற்சி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் மெதுவாக தான் இந்த நேரம் நடக்கும், ஸ்லோவாக தான் எல்லா வேலையும் நடக்கும். ஆனால் முயற்சி கொடுத்தீங்கன்னா ஒரு நிலையாக நிற்கிற அளவுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குதுங்க. வருமானம் கூட அப்படிதான், நிலையான வருமானம் கிடைக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. செலவு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் கொஞ்சம் அதிகம் தான். அதாவது சேமிக்க முடியாது. உண்மை சொல்லப்போனோம்னா அதுதான் உண்மை. இந்த நேரம் கும்பராசிக்கு சேமிக்க முடியாது. கையில் பணம் இருந்துட்டாலே தேவையில்லாத செலவு கொஞ்சம் கொடுக்கும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுடைய குழந்தைகளுடைய பேரில், வாழ்க்கை துணையோட பேரில் நீங்கள் சேமிப்பை ஏற்படுத்திக்கலாம். அதே மாதிரி இந்த நேரம் புதுசாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நண்பர்கள் வகையில் புதுசாக நண்பர்கள் கிடைக்கிறாங்க, கொஞ்சம் புதுசாக ஒரு ரிலேஷன்ஷிப்லாம் கிடைக்குதுன்னா கொஞ்சம் அதில் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. குடும்ப வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டாலே மனஸ்தாபம் வராமலாம் இருக்காது இந்த நேரம். ஏன்னா உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் பழைய உறவு வகையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் மேலே வீண் பழி சுமத்திட்டு போனாங்கள்ல, அந்த பழைய உறவு இல்லாமல் இந்த நேரம் மறுபடியும் வரும். பிரச்சனை எல்லாமே சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னா கொஞ்சம் உங்கள் மனசில் இருக்கிறத உணர்ச்சியை ஷேர் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. எங்கேயாவது ஆறுதல் கிடைக்காதான்னு நீங்கள் ஏங்கிறது புரியுது. ஆனால் அதுக்காக நீங்கள் பழைய உறவு வகையிலையும் சரி, வெளியிலையும் சரி கொஞ்சம் மனசில் இருக்கிறத நீங்கள் ஷேர் பண்ணாமல் இருந்துக்கிறது நல்லது. முடிஞ்ச வரைக்குமே வாழ்க்கை துணைக்கிட்ட, குடும்பத்தில் பெரியவங்க தாய்கிட்ட, தந்தைக்கிட்ட நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிறத சொல்லிக்கிறது நல்லது தான். மற்றபடி எந்த தொந்தரவுமே இல்லை. நிறைய பேருக்கு உங்களுக்கு தொழில் வியாபாரம் எல்லாமே இந்த நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறப்பாக தான் இருக்குது. கும்பராசிக்கு உங்களை அடிச்சுக்க ஆள் இல்லைங்க இந்த நேரம். கொஞ்சம் கவனம் கொடுத்தா போதும், வருமானம் வரும். என்ன ஒன்றுன்னா சேமிக்க முடியாது, அதுதான் உண்மை. வரவுக்கும் செலவுக்கும் சமங்கிற மாதிரி தான் இந்த நேரம் இருக்குது. வேலை சுமை வேறு ஒரு பக்கம் அதிகம்தான். என்னதான் வேலையில் நீங்கள் கவனம் கொடுத்தாலும் சின்ன சின்ன குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிட்டு போங்க பாருங்கள். இந்த நேரம் புதுசாக முயற்சி எல்லாமே இந்த மாதத்தில் செய்கிறது வேண்டாம். திறமையை வெளிப்படுத்துங்க. சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அதில் கொஞ்சம் கவனம் கொடுங்க. கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது கொஞ்சம் தப்பாக புரிஞ்சுக்கிற விதம் தான் எங்கே போனாலுமே கும்பராசியை கொடுக்கும். கொஞ்சம் அதில் கவனமாக இருந்துட்டாலே சிறப்பாக இருக்குது. புதுசாக முதலீடு செய்கிறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணுங்கள். அதாவது சரியாக திட்டமிட்டுக்கணும். உங்களால் முடியும், உங்கள் மனசு முழுசாக நம்பினா மட்டும் செய்யுங்க. மற்றபடி பெருசாக முதலீடு போட்டெல்லாம் செய்ய வேண்டாம். வருமானம்லாம் ஓரளவுக்கு தான் அந்த நேரம் இருக்குது. குடும்பத்தில் எடுத்துக்கிட்டாலும் அப்படி தான். சின்ன சின்ன மனஸ்தாபம் வரும். ஆனால் அதுக்காக இல்லாமல் இந்த நேரம் நீங்கள் மனசை விட்டுறக்கூடாது, எதுக்கும் அவசரப்படக்கூடாது. ஏன்னா நீங்கள் போகிற பாதையே வேறு. எதுலையுமே கொஞ்சம் மாற்றி யோசிக்கிற குணம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் மற்ற விஷயத்துல எல்லாமே கவலைப்பட வேண்டாம். வாழ்க்கை துணையில் எடுத்துக்கிட்டால் பொறுமையானவங்க தாங்க, அமைதியானவங்க தாங்க. கும்பராசிக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கை துணை பொறுப்புணர்ந்து தான் இருப்பாங்க. ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணக்கூடியவங்க. நீங்கள் எப்படி ப்ராக்டிக்கலாக இருக்கிறீங்களோ, எந்த ட்ராமா இல்லாமல் வாழ்க்கையை நடத்தணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை துணை. கொஞ்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எமோஷ்னலாக உங்கள் மனசில் இருக்கக்கூடிய உணர்வை வெளிப்படுத்த மாட்டீங்க குடும்ப வாழ்க்கையில் இந்த நேரத்தில். அதுதான் உங்களுக்கு பாதிப்பு. நேரடியாக பேசுங்க, சாஃப்டாக பேசுங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குது கும்பராசி, அதாவது கணவன் மனைவி வாழ்க்கை, குடும்ப உறவு வகையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஸ்டன்ஸ் இல்லாமல் இருக்குது, இல்லாமலாம் இல்லை. ஆனால் காலத்துக்கும் நிலச்சி நிற்கக்கூடிய ஒரு உறவு எதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்கள் குடும்ப உறவு தான். நீங்கள் லவ், அதாவது உங்கள் அன்பை வெளிப்படுத்தினாலே போதும். கும்பராசிக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. நீங்கள் ஃபீல் பண்ணுறத கொஞ்சம் குடும்ப வாழ்க்கை துணைக்கிட்ட, வீட்டில் இருக்கக்கூடியவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். மனசில் இருக்கிறத வெளிப்படையாக பேசுங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் காது இருக்குது. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். நீங்கள் சொல்கிறது அவங்க புரிஞ்சுக்கிற விதம் கொஞ்சம் தப்பாக தான் இருக்கும் அந்த நேரம். அதாவது நீங்கள் சாதாரணமாக ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுவீங்க, அவங்க புரிஞ்சுக்கிற விதம் வேறையாக இருக்காது. தான் திருமண வாழ்க்கையில் இந்த நேரம் பாதிப்பு தரத்துக்கான விஷயமே. ஆனால் வாழ்க்கை துறையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. பெரும்பாலும் உங்களுக்கு நல்ல நண்பராக ஆலோசனை சொல்லக்கூடியவங்களாக தான் உங்கள் வாழ்க்கை துணை இருப்பாங்க. நீங்கள் மனம் விட்டு பேசினாலே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கும்பராசிக்கு உங்கள் குழந்தைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா சிறப்பு தாங்க. பொதுவாகவே நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் குழந்தைகளும் புத்திசாலிங்க தான். கேள்வி கேட்குறது நேச்சுரலாகவே வரும், க்ரியேட்டிவிட்டியாக இருப்பாங்க. நீங்கள் எப்படி சிந்திக்கிறீங்களோ, மாற்றி யோசிக்கிறீங்களோ, உங்கள் குழந்தைகளும் அப்படி தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம்
அவங்க அவங்க போக்கில் போக விரும்புவாங்க. கொஞ்சம் அதில் நீங்கள் கவனம் கொடுக்கணுங்க. கும்பராசிக்காரங்க நீங்கள் ஒன்றும் ஸ்ட்ரிக்டானவங்களாம் கிடையாது, ரொம்ப கடுமையாக அதாவது கடுமை காட்டக்கூடிய பேரண்ட்லாம் கிடையாது. என்னென்ன டிசிப்ளின், அதாவது கொஞ்சம் ஒழுக்கத்தோடு இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க. இந்த நேரம் உங்கள் குழந்தைகள் ஓவராக ஃப்ரீடம், அதாவது ஓவராக சுதந்திரம் எடுத்துக்குவாங்க. அந்த வழியில் மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். மற்றபடி குழந்தைகள் வழியில் எடுத்துக்கிட்டாலும் இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. குடும்ப வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டால் இந்த நேரம் வேறு லெவல் தான். நீங்கள் இந்த நேரம் கொஞ்சம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற விதத்தில் தான் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்கு இருக்குது. மற்றபடி இந்த நேரம் உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், நீங்கள் செய்யக்கூடிய விஷயமா இருக்கட்டும், மொத்தத்தில் இந்த நேரம் வளர்ச்சி சிறப்பு தான். அதில் எந்த தொந்தரவுமே இல்லை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே. அதுவும் நட்சத்திர ரீதியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் வளர்ச்சி, கொஞ்சம் வருமானம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஆனால் நிலையாக இருக்குது. திடீர்னு செலவு வருங்க. இதுக்கு தான் செலவு வருதுன்னு சொல்ல முடியாது. திடீர்னு கொஞ்சம் செலவு வரும். அதனால் முன்னாடியே வரக்கூடிய வருமானத்தை கொஞ்சம் நீங்கள் ஸ்டடி பண்ண பாருங்கள். ஆனால் குடும்பத்தில் ஆதரவு சிறப்பாக இருக்குதுங்க. மனசு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓவராக திங்க் பண்ணும், அதாவது அதிகப்படியான சிந்தனை கொடுக்கும். அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கங்க. அவசர முடிவெடுக்கிறத மட்டும் தவிர்த்துக்கங்க. மற்றபடி உங்களுக்கு சிறப்பு தான். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு சின்ன சின்ன பாதிப்பு இல்லாமலாம் இருக்காது. தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், பண வருமானத்தில் வரதா இருக்கட்டும், கொஞ்சம் சின்ன சின்ன சோதனை கொடுக்கும். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக மாற்றிக்க முடியும். அதாவது அதில் கவனம் கொடுத்தாலே, ஒரு வேலையை கையில் எடுக்கிறீங்கன்னா அதில் கவனம் கொடுத்தாலே உங்களுக்கு நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்குதுங்க. குடும்பத்தில் எல்லாமே முன்ன சொன்ன மாதிரி கொஞ்சம் தப்பாக புரிஞ்சுக்கிற விதம் வேறு மாதிரி இருக்கும். கொஞ்சம் அதில் கவனமாக இருங்க. பேசாமல் இருந்தீங்கன்னா இன்னும் தான் பிரச்சனை அதிகம். அதுவும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் பேசிக்கணும் வெளிப்படையாக. மனசை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் நீங்கள் ரொம்ப ஓவராக ஒரு டீப்பாக திங்க் பண்ணுறதை கொஞ்சம் விட்டுருங்க. மற்றபடி உங்களுக்கு சிறப்பு தாங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லாமே நிறைய நல்ல மாற்றம் வரத்துக்கான நேரம் உங்களுக்கு இந்த நேரம் தான். தொழில் வியாபாரம்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க இந்த நேரம். பண வருமானம் எல்லாமே வளர்ச்சி நல்லா இருக்குது. ஒரு முதலீடு போடுறீங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு. குடும்ப உறவு எடுத்துக்கிட்டாலும் சிறப்பு தான். நல்ல செய்தி உங்களுக்கு இந்த மாதத்தில் காத்திருக்குதுன்னு சொல்லலாங்க. மனசு பார்த்தீங்கன்னா கொஞ்சம், அதாவது நேர்முறை சிந்தனை அதிகப்படுத்த பாருங்கள். கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருங்க. உங்கள் மனசுக்கு நீங்கள் கொடுக்குற தைரியம் தான் இந்த நேரத்தில் எல்லாமே சாதகமாக முடியறதுக்கு. மற்றபடி இந்த நேரம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது. இந்த நேரம் எல்லாமே கும்பராசிக்காரங்க நீங்கள் முக்கியமாக உங்களுடைய ராசி அதிபதியை தொடர்ந்து வழிபாடு செஞ்சுக்கோங்க. சனி பகவான் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது. அதாவது நவகிரகத்தில் சனி பகவானுக்கு தீபம் போட்டுக்கோங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சுக்கோங்க. செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை நாட்களில் ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி சிவ வழிபாடு செஞ்சுக்கணும். காலை மாலை 2 நேரமும் ஒரே ஒரு தீபமாவது தினமும் இந்த நேரத்தில் நீங்கள் போட்டுட்டு வந்தீங்கன்னா கும்பராசிக்கு சிறப்பாக இருக்குது. ஏன்னா தீப ஜோதி பரிகாரத்தை விட, ஒரு தீபம் போட்டு நீங்கள் வழிபாடு செய்கிறத விட ஒரு சிறந்த பரிகாரம் எதுவுமே கிடையாது. அதனால் தினமும் தீபம் போட்டு வழிபாடு செய்ய பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் அமைதியாக தியானம் செஞ்சுட்டு வர பாருங்கள். கண்டிப்பாக ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி தீபம் போடுறீங்கன்னா உங்கள் குல தெய்வத்தோட பேரை சொல்லி தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா எந்த தெய்வத்தை நினச்சி நம்ம தீபம் போடுறோமோ அந்த தெய்வம் அந்த தீப ஜோதியில் ஆகர்ஷணம் செய்யப்படுங்கிறதா உண்மை. அதே மாதிரி நீங்கள் சனி கிரகங்கிறது உங்களுக்கு ராசி அதிபதி. அதனால் அவரை சந்தோஷப்படுத்தணும்னா யாராவது ஒருத்தருக்கு அன்னதானம் செய்கிறது நல்லது. பறவைகளுக்கு நீங்கள் உணவு கொடுக்கறது நல்லதுன்னு சொல்லலாங்க. மற்றபடி இந்த நேரம் கும்பராசிக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. எந்த தொந்தரவும் இல்லை. கோபத்தை கட்டுப்படுத்துங்க. கொஞ்சம் என்னன்னா லேட் நைட்டாக தூங்குறீங்களா, அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் ரொம்ப சிறப்பு தான். நன்றி.